ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் தட்டைப்பயிறு காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 1/4 கிலோ அளவு தட்டைப்பயிறு காய் எடுத்திருக்கேன். இதோட 2 முனைகளையும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு பொடியாக நறுக்கிக்கலாம். நான் எடுத்திருக்க காய் ரொம்ப இளங்காயின்றதுனால நார் எதுவுமே இல்லை. இப்போ எல்லா காயும் இந்த மாதிரி நறுக்கி வச்சாச்சு. இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 10 பூண்டு பற்களோட தோல் எடுத்துட்டு அதையும் தட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயை பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டும் சேர்த்துட்டு பொரிஞ்சப்புறம் 1 டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து செவந்ததும் இல்லை 2 கொத்தளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், தட்டி வச்சுருக்க பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துட்டு இந்த வெங்காயம் லேசாக வதங்கினதும் நம்ம இதில் தட்டைப்பயிறு காய் சேர்த்துடலாம். இந்த காய் தட்டைக்காய்னு சொல்லுவாங்க, கராமனிக்காய்னு சொல்லுவாங்க. இந்த காய் சேர்த்தப்புறம் நம்ம இது ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கினப்புறம் நம்ம இதில் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இந்த தட்டைப்பயிறு காயில் பார்த்திங்கன்னா அதிகமான ஃபைபர் இருக்கும். அதில் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரலையும் ரொம்ப நல்லது. கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. இதை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த காய் மூடுற அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கும் காய். இந்த காய் நம்ம ரசம் சாதம் இல்லாட்டி சாம்பார் சாதத்துக்கு பொரியலாகவும் வச்சுக்கலாம். சப்பாத்திக்குமே நம்ம இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். காயில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி வெந்தப்புறம் இதில் தேவையான அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 நிமிஷம் அளவு நம்ம இதை வதக்கி விட்டுக்கணும். இந்த தேங்காயும் வதங்குற அளவு. சுவையான தட்டைப்பயிறு காய் பொரியல் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.